படைகளை வெட்டுகின்ற பொழுது வேடுபடைகள் வெட்டத்தலையது கோடகிரி சங்கர் முழங்கால் ரத்தத்தில நுடுக்கி வெட்டினார். பிறங்கால் ரத்தத்தில கையெட்டி வெட்டுகின்ற பொழுது வேடுபடைகள் வெட்டத்தலையது. அப்ப சங்கர் கை சோர்ந்து மெய் சோர்ந்து நடத்தாமுடிகள் தான் சோர்ந்து சங்கர் அப்ப மயக்கமானார். சங்கர் அப்படி சோர்க்கை ஆகின்ற பொழுது அப்ப சொன்னான் வீரவாத சாம்பகர் ஓடி ஓடியாங்க. ஐயோ சாமி ஒன்னாமல சாமி சின்னாண்டவருக்கு ஆபத்துங்க சாமி என்று சொல்லுகிறேன். 16 ஆண்டு காலமாக போர் செய்யாத ஒன்னாமல சாமி பட்டத்துக்குரிய மன்னர் ஒரு ஈரம கூட பண்ணதில்லை. அப்பேற்பட்ட நீதி அதிபதியாக வாழக்கூடிய காலசாமி தம்பிக்கு ஆபத்துன்னு சொன்னோம் வெள்ளம் பிரச்சனை சார்ந்த வர வேண்டும் என்று சொல்லி 10 துலாம் போட்டெடுத்த வரமுடைய கரையத்தை எடுத்து ஒருவர் தவங்காமல சாமி தானே பொன்னர் வேத படைகளை வெட்டுகின்ற பொழுது எம்பெருமா மாயவன் அசரகிரி வாக்காளர் கொடுத்தார். ஐயா சொன்னாரே வேறுபடை மதிய வேணும் சொன்னார். காரிய புடைக்கு தனக்குப்பட எரிந்து விட்டு வெட்ட வேணும் வேறுதங்காலே சட்டங்களை நான் சவுக்கமாக எரிந்தால் வேறுபடைகள் மடியும் என்று சொல்லி வாக்களித்தார் மாயவர். அப்ப ஒன்றால் குதிரை வெட்டை இறங்காம அந்த காரியுடைய கோவில வந்து வெட்டினார் வீரதங்காலை. காரிய புடைக்கு தனக்குப்பட எரிந்து வெட்டினார் வீரதங்காலை சட்டங்களை எல்லாம் சவுக்கமாக எரிகின்ற பொழுது வேறுபடைகள் மடியுது. மேனாட்டு ராஜாக்கள் மாண்டு முடிகின்ற பொழுது அப்ப பார்த்தால் ஒரு கர்ப்பஸ்திரி ஓடி ஓடியாந்தது. மேனாட்டு பெண்மணி அதே மொட்டை கம்பெனிங்கிற முரட்டு வெள்ளாத பையலே என்னுடைய கணவனை கொண்டிருக்கான். நான் கர்ப்பஸ்திரியாக இருக்கிறேன். நான் நாளைக்கு மக்களை பெற்றெடுத்து உங்களோடு போர்க்களத்துக்கு அனுப்புவேன். சத்தியம் இது என்று சூழ்நிலைக்கின்ற பொழுது பார்த்தால் ஒன்னாமல சாமி விட்டால்தே உலக வாக்கு என்று சொல்லி வேப்பத்தூர் கருப்பத்தூர் வீரப்பூர் என்ற ஊர்களில் கர்ப்பஸ்திரியை மட்டுமல்ல கண்ணுக்கு யாரு வந்தாலும் சரி ஆம்பளை பொம்பளை யாராக இருந்தாலும் ஒன்னாமல சாமி தானே அப்படி முடுக்கி கருவறுத்தார் முகனூர் வரைக்கும் கருவை அறுத்தார் கருவூர் வரைக்கும் இப்படி எல்லாம் சொன்னால் கருவை அறுக்கின்ற பொழுது மேனாட்டிலே வாழக்கூடிய பீமங்காடு ராசனுடைய மனைவி ஓடி ஓடியாந்து காலிலே விழுந்தார்.
அரசுக்கு அரசு இப்படி ஒரு ஆட்களையும் செய்யலாமா? என்னை ஒருத்தி மட்டும் விட்டு வைங்க சாமி, என் வருத்தமானது அடையட்டு என்று சொல்லி காலிலே விழுந்தார். அப்ப சொன்னார் ஒண்ணாமல சாமி, சரணம் என்ற பேர்களுக்கும் மரணம் ஒரு காலம் இல்லை, தஞ்சம் என்ற பேர்களுக்கும் பஞ்சம் ஒரு காலம் இல்லை, மக்கள் கொண்டாவிட்டு பிழைத்து போ என்று உயிர் பிச்சை கொடுத்தார் முன்னர். அந்த நேரத்தில் ஐயா பொன்னாமல சாமி, எனக்கு நீங்க உயிர் பிச்சை அளித்து என் வருத்தம் தலைவருக்கிறீங்க, வாழ ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை வாழ உழைக்க உள்ள ஒரு உயிரானது உங்களுக்கு நான் பலியா கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் வீரமங்கவாடிதாசனுடைய மனைவி. அண்ணமார சாமிகள் அதே வீரமாக சாம்பு அதிகமாக வெற்றி கொடுத்து கட்டுமண வெற்றி கொடி என்று சொல்லி அண்ணமார சாமிகள் வீரமான காட்டிலே வீர போர் செய்து வெற்றி முரசு கொட்டி வெற்றி கொடியாக கட்டி மலராது ஓராமல் திரும்புகின்ற பொழுது அந்த வீரமான காலே ரத்தாடு விளக்கணத்தோடு மறையப்பட்டிருந்தனால அப்படி ரத்தாடு விளக்கணத்தோடையே அண்ணவாறு பார்த்தாங்க. இப்படியே நம்ம பார்க்க முடியுமா? தேக மேலையெல்லாம் ரத்த கவர்ச்சிகளானது வீசுது, ஒரு சீக்கிரமாக நீராடி விட்டு போகலாமாங்க என்று வருகின்ற பொழுது ரத்த கவர்ச்சியானது தெய்வலோகத்துக்கு அடிக்கிறது. அப்படி தெய்வலோகம் அடிக்கின்ற பொழுது தேவர் மூவர் யாவரும் அந்த வீரமலர் வேடிக்கை பார்க்கிறாங்க. இந்த நேரத்தில் கத்திகாலைய காலம் வருகின்ற பொழுது அண்ணா வெறியண்ணா, நாம இத்தனை வேலை வச்சு சங்கரிச்சோம், தப்பி நிற்கிறாங்க சில வீரவர்கள் வீரமல மேல என்ன ஓட கிடைச்சாங்க. ஆனா கத்திக்கிற கத்தியோட கரணமஞ்சாரி இரண்டாவாரம் சொல்லி அப்ப தேவர் மூவர் யாவரும் அஞ்சி பயந்து போய் சிவனத்திலே முறையிட்டார். ஈசன் தெய்வ சபையானது ஓடிச்சு. அப்படி தெய்வ சபை ஓடுகின்ற பொழுது தேவர் மூவர் யாவரும் சீவ கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது தாமரை வாங்கி வந்த வரம் அண்ணமான சாமிகளுக்கு வயது 16 முடியும் தருவாயிலே இருக்கிறது. இன்னைக்கு இப்ப போனா அழைத்து கொண்டு வரலாம், பிரபந்தா காலால மக்கள் என்றும் மார்க்கண்டையன் அழைக்க முடியாது என்று சொன்னார் சித்திரமுத்திரன் ஐயனார். அந்த நேரத்தில் எம்பெருமா மாயவரை கூப்பிட்டு, மைத்துனா நீங்க சங்கு கோபாலப்பட்டி அவமானம் வச்சு உயிரை வாங்கி கொடுத்தீங்க, ராமரைக்கு மன்னன் வரும் உண்மைதான், நீங்களே சென்று உயிரை எல்லாம் செலுத்த தெய்வ சபைக்கு என்று சொல்லி எம்பெருமா மாயவரை அழைத்தார். அப்ப எம்பெருமா மாயவரே வீரவணக்காடு வந்து அந்த வீரவணக்காடு வெங்கச்சாக்கல் மேட்டிலே வன்னி மனம் ஒன்று செய்து வச்சு அண்ணன்மார் சாமிகளோ காரம் கொடுக்காத காரான குளத்திலே பிறந்தவர்கள், சொல்லு கொடுக்காத சூரிய குளத்திலே பிறந்தவர்கள். ஆகையாலே அண்ணனுக்கு கண்ணால கடை கொடுத்தா கணம் குறைஞ்சு போகும், உள்ளால கடை கொடுத்தா முக்தி குறைஞ்சு போயிடும் சொல்லி எம்பெருமா மாயவர் கரும்ப கரையாக்கி கைப்பெரம்ப பாக்கி தங்கர் மேல் அம்பு போடும் மல்லிகைப்பூ கடை கொடுத்து ரெடியா இருக்கிறார்.